அத்தை ஆவாரம் பூ டீ போடுறதுக்காக 1 வாரத்துக்கு முன்னாடியே பூ பறிச்சுட்டு வந்து வச்சிருந்தாங்க. நான் அத நிழல்லே காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நான் இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணுவோம் அப்டின்னா, சுக்கு ஆட் பண்ணுவேன். இந்த சுக்க வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா மிக்ஸில அப்படியே போட்டா மிக்ஸி ரிப்பேர் ஆயிடும். அதனால இடிச்சு எடுத்துக்கிட்டு, அது கூடவே ஏலக்காவும் எடுத்துக்கிட்டேன். இத ஒரு பக்கமா வச்சுட்டு, நம்ம 1 கப் அளவுக்கு மல்லிய சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமா வறுக்கணும். அப்பதான் நல்ல வாசனையும் இருக்கும், நல்ல கலரும் குடுக்கும். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க ஆவாரம் பூவையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணா இது நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. கையில எடுத்தோம்னா இந்த அளவுக்கு மொறு மொறுன்னு வந்துரும். இதுக்கப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, நம்ம எடுத்து வச்சிருக்க சுக்கு ஏலக்காய் கூட கொஞ்சமா மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்து நல்லா அரைச்சு இதையும் தனியா எடுத்து வச்சுட்டு, நம்ம எடுத்து வறுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, மல்லியும், ஆவாரம் பூவும் அதையும் வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு ஒரு பிளேட்டுக்கு இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க சுக்கு, மிளகு, ஏலக்காய் பொடி இருக்கு பார்த்தீங்களா, அதையும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நல்லா கோல்டு பிடிச்சிருக்கும்போது, இப்ப கிளைமேட் வேற சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, அப்ப 1 டம்ளர் தண்ணிய கொதிக்க வச்சு, அது கூட 1/2 ஸ்பூன் இந்த தூள போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சோம்னா, நம்மளுக்கு தொண்டைக்கு ரொம்பவே இதமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.